வணக்கம். 3 நாட்களில் நுரையீரல் சுத்தம் செய்வது எப்படி? நம்மில் பலருக்கு அலர்ஜி, சுற்றுப்புற சூழ்நிலை, புகைப்பிடிப்பவர்கள் அல்லாமல் மற்றவர்களுக்கு தூசுகளினால் நுரையீரல் அலர்ஜி ஏற்படுவதுண்டு. 3 நாட்களில் நுரையீரல் சுத்தம் செய்வது எப்படி என்பதை இப்போது பார்ப்போம். இதை செய்வதற்கு 2 நாட்கள் முன்பே எல்லா பால் பொருட்கள் சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும். உடலிலிருந்து நச்சுக்களை நீக்க வேண்டியது மிகவும் அவசியம். சுத்தம் செய்வதற்கு முந்தைய நாள் இரவு 1 கப் மூலிகை தேநீரை குடிக்கவும். இது குடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவும். முதல் நாள் 2 எலுமிச்சம் பழங்களின் சாற்றை 300 மில்லி தண்ணீரில் கலந்து காலை உணவுக்கு முன்பு குடிக்கவும். 1 மணி நேர இடைவெளிக்கு பிறகு 300 மில்லி சுத்தமான கிரேப் ஃப்ரூட் சாற்றை குடிக்கவும். இதன் சுவை பிடிக்காவிட்டால் கிரேப் ஃப்ரூட் சாற்றுக்கு பதிலாக பைனாப்பிள் சாற்றை குடிக்கலாம். எல்லாம் சுத்தமான தண்ணீர், சர்க்கரை கலக்காத சாறாக இருக்கட்டும். மதிய உணவிற்கு முன்பாக 300 மில்லி சுத்தமான கேரட் சாறை பருகவும். இதில் தண்ணீரோ சர்க்கரையோ சேர்க்கக்கூடாது. கேரட் சாறு சுத்தம் செய்யும் 3 நாட்களும் இரத்தத்தை அமில நிலையிலிருந்து காரத்தன்மைக்கு மாற்றுகிறது. இரவு படுக்கும் போகும் முன்பு 400 மில்லி பொட்டாசியம் நிறைந்த கிரேன்பெரி போன்ற சாற்றை குடிக்க வேண்டும். பொட்டாசியம் சுத்தம் செய்ய ஒரு டானிக்காக உதவுகிறது. இது உடலின் உள்ளுறுப்புகளில் முக்கியமாக சிறுநீர் பாதை, நுரையீரல் தொற்றுகளை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை நீக்குகின்றது. இதற்கு பதிலாக சிகப்பு திராட்சை அல்லது பைனாப்பிள், ஆரஞ்சு சாற்றை குடிக்கலாம். இதை 3 நாட்கள் கடைபிடிக்கும் போது எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும். குறைந்தது 20 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்து வேர்வையை வெளியேற்ற உதவும். அல்லது 20 நிமிடங்களில் சுடு தண்ணீரில் குளிக்கலாம். வியர்வை வெளியேறும் போது நச்சுக்களும் வெளியேறும். இரவில் கொதிநீர் ஆவி பிடிக்க வேண்டும். 5 முதல் 10 சொட்டு வரை யூக்கலிப்டஸ் ஆயில் கொதிநீரில் சேர்த்து தலையினை சுத்தமான போர்வையை கொண்டு மூடி ஆவியை நன்றாக உள்ளுக்குள் இழுத்து சுவாசிப்பது நல்லது. 3 நாட்கள் இவ்வாறு கடைபிடிப்பதால் ஆஸ்மா, நுரையீரல் அலர்ஜி, சைனஸ் தொல்லை உள்ளவர்களுக்கு நல்ல பலனை அளிக்கும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.